கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2025ஆம் ஆண்டு 4 மாதங்களை நாம் கடந்து 5வது மாதத்துக்குள்ளாக அதனுடைய முதலாவது ஓய்நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கின்றோம். கடந்த 4 மாதங்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கருப்பொருளின் கீழ் நாம் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து செய்திகளை நாம் கேட்டு நாம் வந்திருக்கின்றோம். அவனமாக தான் இந்த 5வது மாதத்திலும் கூட ஒரு கருப்பொருளின் கீழ்தான் நம்முடைய காலை மாலை செய்திகளும் அமைய இருக்கின்றன. அந்த பொருள் என்னவென்றால், இந்த மாதத்துக்குரிய கருப்பொருள் என்னவென்றால், லிவிங் த டிஸ்டிங்டிவ்ஸ் ஆஃப் பைபிள் பிரஸ்பிட்டேரியன் ஃபெய்த் என்று சொல்லிக்கொண்டு பைபிள் பிரஸ்பிட்டேரியன் ஃபெய்த் என்னுடைய தனித்துவத்தின் அடிப்படையில் வாழ்க்கை என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய சபை பைபிள் பிரஸ்பிட்டேரியன் சர்ச் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்கின்றோம். இந்த திருச்சபையினுடைய தனித்துவத்தின் அடிப்படையில் அந்த விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கின்றது. அப்படி என்றால் இதனுடைய தனித்துவம் என்ன? உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கின்றன. நீங்கள் கூட பார்ப்பீர்களே என்றால் பலவிதமான திருச்சபைகள் இருக்கின்றன. அப்படி இந்த திருச்சபையில் அப்படி என்ன இருக்கின்றது, இதனுடைய தனித்துவம் என்ன என்று சொல்லிக்கொண்டு தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த சபையை பற்றி நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மாதத்தினுடைய செய்திகள் இருக்கின்றன. இன்றைக்கு காலையிலும் அதனுடைய அடிப்படையில் தான் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தினுடைய அஸ்திபாரம் என்ன என்று சொல்லிக்கொண்டு செய்தி கேட்டோம். நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை அஸ்திபாரம் என்னவென்றால் இந்த வேதம் என்று சொல்லிக்கொண்டு தான் இன்றைக்கு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலிருந்து 16-17 வசனங்களிலிருந்து இன்றைய காலை செய்தியை நாம் கேட்டோம். நாம் எதற்கு நம்மை ஒப்புவிக்க வேண்டுமே என்றால் இந்த வேதத்திற்கு அதனுடைய அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளும் அமைய வேண்டும் என்பதுதான் அந்த செய்தியினுடைய அடிப்படையாக இருந்தது. ஏனென்றால் இந்த வேதம் தேவன் நமக்கு கொடுத்தது. இந்த வேதம் பல விதத்தில் நமக்கு பிரயோஜனம் உள்ளது. நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, தவறு செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி சரியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு எது சொல்லிக் கொடுக்கிறது என்றால் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தான் சொல்லிக் கொடுக்கிறது. எனவே நம்முடைய விசுவாசத்தினுடைய அஸ்திபாரமானது எங்கே இருக்க வேண்டுமே என்றால் இந்த வேதத்தில் இருக்கிறது. அதே போல் இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு காரியங்களும் எதனுடைய அடிப்படையில் இருக்க வேண்டுமே என்றால் வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த செய்தியை காலையில் நாம் கேட்டோம். இன்றைக்கு இந்த மாலையில் 2வது செய்தியாக என்ன கேட்க இருக்கின்றோமே என்றால், ஆராதனையில் கிறிஸ்துவின் மையத்தன்மை என்று சொல்லிக்கொண்டு த சென்ட்ராலிட்டி ஆஃப் கிரைஸ்ட் இன் வர்ஷிப், இந்த ஆராதனையை குறித்து தான் இன்றைக்கு மாலையில் இந்த வேளையில் நான் உங்களோடு சுருக்கமாக நான் பேச இருக்கின்றேன். இது நமக்கு மிகவும் முக்கியம். நாம் எப்படி தேவனை ஆராதிக்கின்றோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் உண்மையாய் ஆராதிக்கின்றதை தேவன் விரும்புகின்றார் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வாசித்த 2 வசனங்களை நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீர்களே என்றால் நம்மால் அங்கே கேட்க முடியும். த ஃபாதர் சீக்ஸ் ட்ரூ வர்ஷிப்பர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். தேவன் உண்மையாய் ஆராதிக்கின்றவர்களை அவர் விரும்புகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே ஆராதனை என்று வருகின்றது மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்க. உங்களிடத்தில் கேள்வி வரலாம், நம்முடைய புராட்டஸ்டன்ட் திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது சீர்திருத்தத்துக்கு பின்பாக வருகின்ற எத்தனையோ சபைகள் இருக்கின்றன. நீங்கள் சிங்கப்பூரை எடுத்துக்கொள்வீர்களே என்றால் பலவிதமான சபைகள் இருக்கின்றன. இந்த சபைகளெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனை ஒன்று கூடி ஆராதிக்கின்றார்கள். ஏன் ஆராதிக்கின்றார்கள் என்றால் அது வேதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை என்னவென்றால், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, நீ 6 நாளும் உன்னுடைய கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று சொல்லிக்கொண்டு தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கு. எனவே எல்லா திருச்சபைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஓய்வு நாளில் அவர்கள் ஆராதிப்பது நிச்சயம். ஒருவேளை காலை ஆராதனையாக இருக்கலாம், அல்லது மாலையில் இருக்கலாம், அல்லது மதியத்தில் இருக்கலாம். அவர்களுக்கு ஏற்ற வேளையில் அவர்கள் ஆராதிப்பார்கள். அது மாத்திரமல்ல, சபையாக கூடி வந்து ஒன்று சேர்ந்து எந்த சபையாக இருந்தாலும் சரி ஆராதிப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் கேள்வி, உங்களிடத்தில் வருகின்ற கேள்வி, நம்முடைய திருச்சபை
எந்த விதத்தில் வேறுபட்டு இருக்கின்றது, ஏன் இப்படி ஒரு திருச்சபை இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நியாயமான கேள்வி நம்மிடத்தில் வரக்கூடும். எனவே தான் நம்முடைய திருச்சபையினுடைய தனித்துவம் என்ன, ஆராதனை என்று வருகின்ற பொழுது நம்முடைய திருச்சபையினுடைய தனித்துவம் என்ன, நாம் எப்படி ஆராதிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த செய்தியானது அதனுடைய அடிப்படையில் அமைந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதி யோவான் 4ஆம் அதிகாரம் நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோடு அவர் உரையாடுகின்றார். உரையாடுதல் தான் இந்த 4ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூத வம்சத்தில் வருகின்றார். இந்த பெண்மணி சமாரிய பெண்மணி என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஏதாவது உறவு உண்டு என்றால் எந்த ஒரு உறவுமே கிடையாது. யூதர்கள் சமாரியர்களை அவர்கள் மிகவும் வெறுத்தார்கள். அவர்களோடு எந்த விதமான பழக்க வழக்கங்களும் கிடையாது. அவர்களுக்கு எந்த விதமான நட்பு உறவுகளும் கிடையாது. சொல்லப்போனால் அவருடைய ஊருக்குள்ளே அவர்கள் செல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்கு யூதர்கள் சமாரியர்களை வெறுத்திருந்தார்கள். காரணம் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த சமாரியர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் யூதர்களும் மற்ற மக்களும் கலந்த ஒரு கலவை, ஒரு ஜாதி, ஒரு மக்கள் தான் அவர்கள். அதே போல் அவருடைய ஆராதனையும் பார்க்கின்ற பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதி, மற்ற மதத்திலிருந்து பல பகுதிகளை வைத்து அவர்கள் ஆராதித்தவர்கள். அதே போல் அவருடைய ஆராதனையை இஸ்ரவேல் மக்கள் எங்கே ஆராதிக்கின்றார்கள்? இஸ்ரவேல் மக்கள் எருசலேமில் தேவனை ஆராதிக்கின்றார்கள். ஆனால் இந்த மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது, சமாரிய மக்களை பார்க்கின்ற பொழுது கெரிசீம் என்று சொல்லக்கூடியதான மலையில் அவர்கள் ஆராதிக்கின்றார்கள். இப்படி அவர்களுக்குள்ளே எந்த விதமான ஒற்றுமைப்பாடுகளும் உண்டு என்றால் கிடையாது. எனவே ஒருவரை ஒருவர் வெறுத்தவர்களாக இருக்கின்றார்கள். அங்கேதான் அந்த பெண்மணியோடு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சம்பாஷணையில் அவர் ஈடுபடுகின்றார். இந்த சம்பாஷணை அவர் பேசுகின்ற பொழுதுதான் அந்த பெண்மணி அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றார். அந்த கேள்வி என்னவென்றால் 19வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் இப்பொழுது சொல்கின்றாள். அதற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். அவர் சொல்கின்றார், இவைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுவதை வைத்துக்கொண்டு நான் புரிந்து கொண்டேன், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு, எனவே இப்பொழுது என்னுடைய கேள்விக்கு நீர் பதில் சொல்ல வேண்டும், உமக்கு இதற்கு பதில் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய கேள்வியை வைக்கின்றாள். 20வது வசனம், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். கேள்வி கேட்கின்றாள், எங்களுடைய பிதாக்கள், எங்களுடைய முன்னோர்கள், நாங்கள் இந்த மலை கெரிசீம் என்று சொல்லக்கூடியதான மலையில் நாங்கள் தொழுது கொள்கின்றோம். ஆனால் யூதர்களாக இருக்கின்ற நீங்கள் எருசலேம் மலையில் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றீர்களே, இப்பொழுது எது ஐயா சரி? நாங்கள் செய்வது சரியா அல்லது நீங்கள் சொல்வது சரியா என்று சொல்லிக்கொண்டு ஒரு நியாயமான கேள்வியை என்ன செய்கின்றாளே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவள் வைக்கின்றாள். அதற்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பதில் கொடுப்பதை தான் நாம் இன்றைக்கு நாம் வாசித்திருக்கோம். எனவே இந்த பதிலிலிருந்து தான் 3 காரியங்களை உங்களோடு பேசி கடந்து செல்ல விரும்புகின்றேன். 3 கேள்விகளுக்கு பதில் கொடுத்து இந்த செய்தியை நான் பேச இருக்கிறேன். முதலாவதாக, நாம் யாரை ஆராதிக்க வேண்டும், whom to worship, நாம் யாரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதலாவது கருத்தை நான் சுருக்கமாக பேச இருக்கின்றேன். இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 24வது வசனம் சொல்கின்றது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளுதல் அல்லது ஆராதனை அல்லது worship என்று ஆங்கிலத்தில் வருகின்ற பொழுது அதனுடைய பொருள் என்னவென்றால், worship என்று வருகின்ற பொழுது worship என்று சொல்லிக்கொண்டு அதை பிரிக்கலாம். அப்படி என்றால் யார் ஒருவருக்கு நம்முடைய கனத்தை, நம்முடைய மகிமையை நாம் செலுத்த வேண்டும், யார் ஒருவர் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது தேவன் ஒருவரே என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே ஆராதனை என்று வருகின்ற பொழுது இந்த இடத்தில் வாசித்த வண்ணமாக அவரை தொழுது கொள்கிறவர், தேவனை தொழுது கொள்கின்றவர். அப்படி என்றால் நம்முடைய ஆராதனை யாருக்கு என்று நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் ஒருவருக்கே என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இஸ்ரவேல் மக்களை அழைத்து வருகின்ற பொழுது அவர்களை சீனாய் மலையில் ஒரு நாடாக அவர்களை மாற்றி அவர்களை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கட்டளை கொடுக்கின்றார். அந்த இடத்தில் அவர் 10 கற்பனைகளையும் என்ன செய்வாரே என்றால் தேவன் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம்.
அந்த கற்பனையை தொடங்குகின்ற பொழுதே இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொல்வது என்னவென்றால், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால், உன்னை உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அழைத்து வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நான் யார் என்றால், உன்னை உன் அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வந்த உன் தேவனாகிய கர்த்தர். அப்படி என்றால் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர் யார் என்று சொல்லிக்கொண்டு, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என முதலாவது கற்பனை அந்த கற்பனை தான். நான் ஒருவர் தான் யார் என்றால் தேவன், என்னை அன்றி உனக்கு யார் வேண்டாம் என்றால் வேறு ஒருவரும் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் தன்னுடைய 10 கற்பனைகளில் முதற் கற்பனையாக அவர் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, எனவே ஆராதனை என்று வருகின்ற பொழுது அந்த ஆராதனை யாருக்கு என்றால், நம்முடைய துதி, நம்முடைய கனம், நம்முடைய மகிமை எல்லாம் யார் ஒருவரே பெறுவதற்கு பாத்திரர் என்றால் தேவன் ஒருவரே என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த தேவனுக்கு முன்பாக நீங்கள் வேதத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் வாசித்து கொண்டு வருவீர்களே என்றால், எந்த மனுஷனை இருந்தாலும் சரி, அவன் தேவனை சந்திக்கின்ற பொழுது, இவர் தேவன் என்று அறிந்து கொள்கின்ற பொழுது அவன் முகங்குப்புற கீழே விழுந்தான் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்க. அதனுடைய பொருள் என்னவென்றால், உமக்கு முன்பாக நான் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அவரை மகிமைப்படுத்துவது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கும் சில நாடுகளில், சில அரசர்கள் இருக்கின்ற நாடுகளில் நீங்கள் மக்களை பார்ப்பீர்களே என்றால், அவர்களுக்கு முன்பாக சொல்கின்ற பொழுது அவர்கள் மிகவும் தலை குனிந்து பணிந்து சொல்வதை நாம் ஏனென்றால் அந்த என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை அவர்கள் கொடுக்கின்றார்கள். இங்கே உலகத்தை படைத்த தேவன் ஒருவர் தான் நம்முடைய கனத்திற்கும் நம்முடைய மகிமைக்கும் நம்முடைய ஆராதனைக்கும் பாத்திரராக இருக்கின்றார். அவருக்கு முன்பாக அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படியிட்டு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே அந்த தேவன் ஒருவருக்கு தான் ஆராதனை செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பிசாசானவன் அவரை சோதிப்பான். அவரிடத்தில் 3 விதமான கேள்விகளை அவன் சொல்லுவான், 3 காரியங்களை சொல்லுவான். அதில் 3வது ஒன்று என்னவென்றால், ஒரு மலைக்கு மேல் கூட்டிக் கொண்டு விட்டு அந்த உலகத்தினுடைய ராஜ்யங்களை எல்லாம் அவன் காண்பிப்பான். காண்பித்து விட்டு என்ன சொல்வானே என்றால், நான் இவைகளை எல்லாம் நான் உமக்கு தருவேன், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ராஜ்யங்களையும் நான் என்ன செய்வேனே என்றால் நான் உமக்கு தருவேன், நீர் என்ன செய்ய வேண்டும்? என்னை பணிந்து கொள்ள வேண்டும். அது ஒன்றுதான், நீர் என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் 4ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்க. எனவே அருமையானவர்களே, ஆராதனை என்று வருகின்ற பொழுது யார் ஒருவருக்கு தான் ஆராதனை என்றால் நம்முடைய தேவன் ஒருவருக்கே ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கேள்வி, அப்படி என்றால் யார்? நம்முடைய வேதத்தினுடைய தேவன் திரியேக தேவனாய் இருக்கின்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனாய் இருக்கின்றார். எனவே ஆராதனை என்று சொல்லக்கூடியதானது நம்முடைய திரியேக தேவனுக்கே என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கே ஆராதனை தவிர வேறு ஒருவருக்கும் ஆராதனை இல்லை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கூட, யோவான் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 23வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். ஏனென்றால் திரியேக தேவனாய் இருப்பதினால், ஒரே தேவன் 3 நபராய் இருக்கின்றபடியினால், ஒருவன் பிதாவை கனம் பண்ணவில்லை என்றால் அவன் யாரையும் கனம் பண்ணவில்லை, குமாரனையும் கனம் பண்ணவில்லை, அவன் பரிசுத்த ஆவியானவரையும் கனம் பண்ணவில்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஒரே தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றது. மாத்திரமல்ல, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான கட்டளை கொடுத்து அவர் அனுப்புகின்ற பொழுது என்ன சொல்வார்? நீங்கள் உலகமெங்கு சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஏனென்றால் நம்முடைய தேவன் திரியேக தேவனாய் இருப்பதினால் ஆராதனை என்பது அந்த திரியேக தேவனுக்கே என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கே ஆராதனை. இந்த ஆராதனையானது வேறு ஒருவருக்கும் நாம் செலுத்தக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். மக்கள் செய்த பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் படைத்தவரை அவர்கள் ஆராதியாமல் துதியாமல்
படைக்கப்பட்டதை என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஆராதிக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கிறோம். அது படைக்கப்பட்ட எதா இருந்தாலும் சரி, எவனமான இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் தேவனை தவிர மீதி எல்லாமே படைக்கப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே படைக்கப்பட்டதை நாம் என்ன செய்யக்கூடாது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாம் ஆராதிக்க கூடாது. யாராக இருந்தாலும் சரி, படைக்கப்பட்ட எதா இருந்தாலும் சரி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், தேவதூதர்கள் எப்படி? தேவதூதர்கள் நம்மை விட பெரியவர்கள் தானே, தேவனுடைய சமூகத்தில் இருக்கின்றவர்கள் தானே, அவர்களை நாம் ஆராதிக்கலாமா, அவர்களை நாம் தொழுது கொள்ளலாமா என்று சொல்லிக்கொண்டு எடுத்தவர்கள் இறக்கா வாசியங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். பாருங்கள், அங்கே யார் என்றால் ஒரு தேவதூதன். தேவதூதன் தான் யோவானுக்கு இவைகளை காண்பிக்கின்றார். இப்பொழுது யோவான் என்ன செய்கின்றான், இந்த இவன் எல்லாவற்றையும் காண்பிக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அந்த தேவதூதனை ஆராதிப்பதற்காக தொழுவதற்காக காலில் விழுகின்றான். அவர் சொல்கின்றார், இதை நீ செய்யாதே, நானும் உன்னை போல் சாதாரண ஆள்தான். நீ யாரை தொழுது கொள்ள வேண்டுமே என்றால் நீ தேவனை நீ தொழுது கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களுடைய முதலாவது கருத்தை நான் முடிக்கின்றேன். ஆராதனை யாருக்கு என்றால், யாரை தான் வழிபட வேண்டுமே என்றால், திரியேக தேவன் ஒருவரை தான் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் வழிபட வேண்டும், நாம் ஆராதிக்க வேண்டும். எனவே நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி, நம்முடைய கனம், நம்முடைய மகிமை எல்லாம் யார் இருக்கின்றால் தேவன் ஒருவருக்கே. அந்த தேவன் 3 நபராக இருக்கின்றபடியினால் அந்த திரியேக தேவனுக்கே நம்முடைய ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கணும். நீங்கள் வெளிப்படுத்தலை வாசிக்கின்ற பொழுது பல இடத்தில் நம்மால் வாசிக்க முடியும். ஆராதனை என்றால் அவர்கள் எப்படி தொழுது கொள்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு 4ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல பகுதி இருக்கின்றது. 9 முதல் 11 வசனங்களை யாராவது எனக்காக வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனம். செலுத்தும் போது கவனமாக கேளுங்கள். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்ற தேவனுக்கு முன்பாக அவர்கள் பணிந்து, அவர்கள் அப்படியே சாஸ்தாங்கமாய் விழுந்து, கனம் மகிமை துதியெல்லாம் அவர் ஒருவருக்கே. ஏனென்றால் அவரே எல்லாவற்றையும் படைத்தபடியினால் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஆராதிக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்க. எனவே அருமையானவர்களே, நம்முடைய ஆராதனையானது தேவன் ஒருவருக்கே, திரியேக தேவன் ஒருவருக்கே என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அப்படி என்றால் எப்படி இந்த தேவனை நாம் ஆராதிப்பது? How to worship him. அவரை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? இது மிகவும் மிகவும் முக்கியம். பாருங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் சபைகளுக்கு சொல்கின்ற பொழுது, வேறு சபைகளுக்கு நீங்கள் எங்கே செல்வீர்கள் என்றால் 2 விதமான ஆராதனைகளை பொதுவாக நம்மால் பார்க்க முடியும். ஒன்று, அது என்னவென்றால், இந்த வேதம் சொல்லவில்லை என்றால், தடை செய்யவில்லை என்றால் அதை நாம் ஆராதிக்கலாம் என்று அவர்களுடைய கருத்து. அப்படி என்றால் 2வது கற்பனை என்ன? 10 கற்பனை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தையாகிலும் சொரூபத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அப்படி என்றால் ஆராதனை என்று வருகின்ற பொழுது ஆலயத்தில் எந்த விதமான ஒரு விக்கிரகத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் வைக்கக்கூடாது. எனவே அதை வைக்கக்கூடாது. ஆனால் மெழுகுவர்த்தி வைக்கலாமா? வேதம் என்ன சொல்லவில்லை? நீ வைக்கக்கூடாது என்று
சொல்லவில்லை. எனவே வேதம் சொல்லாதபடியினால் நாம் என்ன செய்யலாம்? வைக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கருத்து உண்டு. அப்படி என்றால் வேதம் இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை நாம் செய்யக்கூடாது. மீதி எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யலாம்? நாம் எவைகளெல்லாம் செய்ய முடியுமோ, நமக்கு பிரயோஜனமாக இருக்குமோ அவைகளை நாம் என்ன செய்யலாம்? ஆராதனையில் கொண்டு வரலாம் என்பது ஒரு கருத்து. நார்மேட்டிவ் பிரின்சிபல் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்லிக்கொண்டு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி என்றால் சட்டத்திட்டமான சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து ஆராதனை முறைமை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து இரண்டாவதாக, இந்த வேதம் எவைகளை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சொல்கின்றதோ அவைகளை மாத்திரம்தான் ஆராதனையில் செய்யலாம் என்பது இரண்டாவது குறிக்கோள். அதை நாம் ஆங்கிலத்தில் பார்க்கின்ற பொழுது ரெகுலேட்டரி பிரின்சிபல் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்லிக்கொண்டு சொல்வார்கள். ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஆராதனை தத்துவம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்படி கேள்வி, எதுக்கு சரி எது சரி? இந்த இரண்டையும் நம்மால் பார்க்க முடியும் சபைகளிலே. ஒன்று, வேதம் சொல்லாததை செய்யக்கூடாது என்று சொல்லதை மாத்திரம் நாம் செய்யக்கூடாது, மற்றவைகளை நாம் என்ன செய்யலாம்? ஏற்ற அளவுக்கு நாம் உபயோகிக்கலாம் என்பது ஒன்று. இன்னொன்று, வேதம் இதை செய்யலாம் என்று சொன்னால் மாத்திரம்தான் நாம் செய்ய வேண்டும், மற்றவைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு இரண்டாவது கருத்தை நாம் பார்க்கிறோம். இவைகளில் இப்பொழுது கேள்வி, முக்கியமான கேள்வி, எது சரி என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதனுடைய பதிலை இந்த பகுதியில் அவர் கொடுக்கின்றார். பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, அவரோடு பேசுகின்ற பொழுது அவள் கேள்வியை கேட்டுவிட்டாள், நாங்கள் எங்கே ஆராதிக்க வேண்டும்? இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பதில் சொல்கின்றார். 22வது வசனம், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. சமாரிய பெண்ணிடம் பார்த்து சொல்கின்றால், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், உங்களுக்கு எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பது தெரியாது. அது யாருக்கு தான் தெரியும்? எங்களுக்கு தான் தெரியும். ஏனென்றால் எங்களிடத்தில் தான் என்ன இருக்கின்றது? வேதம் இருக்கின்றது, ரட்சிப்பு எங்கள் வழியாக தான் வருகின்றது என்று சொல்லிக்கொண்டு, எனவே தேவனை எப்படி எங்கே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது யாருக்கு தான் தெரியுமே என்றால் எங்களுக்கு தான் தெரியும், யூதர்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்ரீயினிடத்தில் அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள் அருமையானவர்களே, அவருடைய கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கின்றார். எப்படி இந்த தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது யாருக்கு தான் தெரியுமே என்றால் எங்களுக்கு தான் தெரியும். ஏன் எங்களுக்கு தெரியுமே என்றால் எங்களிடத்தில் தான் என்ன இருக்கின்றது? வேதம் இருக்கின்றது. அந்த வேதத்தில் தான் தேவன் என்ன சொல்லி இருக்கின்றார், நாம் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு பதில் கொடுப்பதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, நாம் வேதத்தில் ரோமர் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது 4 முதல் 5 வசனங்களில் இந்த யூதர்களுக்கு இருக்கின்ற பெருமை என்ன என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார். அதில் ஒன்று என்னவென்றால் தேவாராதனை. தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது, உண்மையான தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது யாருக்கு தான் தெரியுமே என்றால் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தான் தெரியும். ஏனென்றால் தேவன் அதை அவர்களுக்கு கட்டளையாக அவர் கொடுத்திருந்தார். நீங்கள் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த இஸ்ரவேல் மக்களை தேவன் அழைத்து வருகின்றார். இஸ்ரவேல் மக்களை அழைத்து வருகின்ற பொழுது சீனாய் மலையில் அவர்களை ஒரு நாடாக மாற்றி அவர்களை எப்படி ஆராதிக்க வேண்டும், தன்னை எப்படி அவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு ஏராளமான கட்டளைகளை அவர் என்ன செய்திருந்தாரே என்றால் கொடுத்திருந்தார். அதை தான் நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். நீங்கள் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு பின்பு நீங்கள் வாசித்து வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட யாத்ராகம் முடிகின்ற வரைக்கும் அவர் என்ன சொல்வாரே என்றால் தேவனை ஆராதிப்பதற்குரிய ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் எப்படி அமைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்தாரே என்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கட்டளை கொடுத்திருந்தார். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 8 மற்றும் 9 வசனங்களை நாம் வாசிப்போமே என்றால் அந்த பகுதியில் தேவன் அழகாக அவர்களுக்கு வாசியுங்கள். அவர்கள் நடுவிலே தான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்லிவிட்டு சொல்கின்றார், இதை நீ எப்படி செய்ய வேண்டும்? நான் தங்கியிருப்பதற்கு இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் நீ எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்க வேண்டும். அதை நீ எப்படி தான் செய்ய வேண்டுமே என்றால்
நான் உனக்கு எப்படி கட்டளையிட்டிருக்கின்றேனோ அதே போல் தான் நீ என்ன செய்ய வேண்டும், நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் மோசே மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிடுகின்றார். பின்பு அந்த பகுதியை நீங்கள் முழுமையாக வாசித்து பார்ப்பீர்களே என்றால் 39ஆம் அதிகாரம் வருகின்ற பொழுது 42, 43 வசனங்களை நாம் வாசிப்போமே என்றால், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தான். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவன் தங்குகின்ற வாசஸ்தலத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸையும் எல்லா விதமான விளக்கங்களையும் யார் கொடுத்தாரே என்றால் தேவன் கொடுத்தார். அதன்படி தான் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கட்டளையும் கொடுத்தார். அப்படியே மோசே என்ன செய்கின்றாரே என்றால் அதை செய்து முடிக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ஆசரிப்பு கூடாரமானது செய்து முடிந்தாகிவிட்டது. இப்பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், அவர்கள் பலி செலுத்தி பிரதான ஆசாரியன் மூலமாக அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதை தான் யாத்திராகமத்தில் அவர் சொல்லிக்கொண்டு வருவார். எந்த விதமான பலிகளை அவர்கள் செலுத்த வேண்டும், எப்படி பலி செலுத்த வேண்டும், அந்த ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து கட்டளைகளையும் தேவன் என்ன செய்வாரே என்றால் அவர் கொடுப்பார். கொடுத்து இப்பொழுது ஆசாரியனாக பிரதான ஆசாரியனாக ஆரோனும் ஆசாரியர்களாக அவருடைய குமாரரும் என்ன செய்யப்படுகின்றார்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்படுகின்றார்கள். 7 நாள் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இப்பொழுது தங்களுடைய ஆராதனையை தங்களுடைய வேலையை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் ஆரம்பிக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கணும். பாருங்கள் அருமையானவர்களே, தேவன் தான் தங்கியிருக்கின்ற ஆசரிப்பு கூடாரமானது எப்படி இருக்க வேண்டும், தன்னை எந்தன் மூலமாக உள்ள ஆராதிக்க வேண்டும், இந்த ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்திருந்தாரே என்றால் எல்லா விதமான கட்டளைகளையும் மிகவும் தெளிவாக அவர்களுக்கு கொடுத்திருந்தார். மேலும் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார், நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீ என்ன செய்ய வேண்டும், நீ செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது எல்லாம் சரியாகிவிட்டது. ஆராதனை ஆரம்பிக்கின்றது. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 1, 2 வசனங்களை யாராவது வாசியுங்கள், மற்றவர்கள் கவனமாக கேளுங்கள். இங்கே தான் விடை இருக்கின்றது. நம்முடைய கேள்விக்கு நாம் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற விடை என்ற கேள்விக்கு பதில் இங்கே இருக்கின்றது. கவனமாக கேளுங்கள். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள் என்ன நடக்கின்றது. இவ்வளவு தூரம் டீட்டெயிலாக சொல்லி இவ்வளவு தூரம் செய்து நீ இதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஆரோனுடைய குமாரர்கள் 2 குமாரர்கள் நாதாபும் அபீகுவும் தேவனுடைய சமூகத்தில் தங்களுடைய தூபகலசங்களை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சமூகத்தில் காட்டினார்கள். கர்த்தர் சொல்லாத ஒன்றை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் செய்கின்றார்கள். நீ இதை செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு தேவன் தடை செய்யவும் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் தேவன் சொல்லாத ஒன்றை அவர்கள் செய்கின்ற பொழுது அங்கே தேவ சமூகத்தில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் செத்தார்கள். தேவன் அவர்களை அந்த இடத்திலே அக்கினியின் மூலமாக பட்சித்து போட்டார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற வரமையோடு. ஏன் தேவன் கட்டளை இடாத ஒன்றை அவர்கள் ஆராதனையில் கொண்டு வருகின்ற பொழுது இவர்கள் யார்? ஆரோனுடைய குமாரர்கள். ஆரோனுடைய 2 குமாரர்கள் இவ்வளவு நாள் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆராதனைக்கு வந்திருக்கின்றார்கள். தேவனை ஆராதிக்கும்படியாய், தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் ஆசாரியர்களாக நிற்கின்றார்கள். அப்படி இருந்த பொழுதிலும் கூட தான் கட்டளையிடாத ஒன்றை அவர்கள் செய்கின்ற பொழுது அந்த இடத்தில் அவர்கள் தேவனால் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எனவே அருமையானவர்களே, ஆராதனை என்று வருகின்ற பொழுது நாம் எதை தான் செய்யலாமே என்றால் தேவன் நமக்கு கட்டளையிட்டதை மாத்திரம்தான் ஆராதனையில் செய்ய முடியும். வேற ஒன்றையும் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் செய்ய முடியாது. நம்முடைய பார்வைக்கு சில காரியங்கள் நன்றாக இருக்கும், இவைகளை நான் ஆராதனையில் கொண்டு வந்தால் நன்றாக இருக்குமே,
அவர்கள் செய்கின்றார்கள், அங்கு நன்றாக இருக்கின்றது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது, ஏராளமான மக்கள் வருகின்றார்கள், ஏன் நாம் செய்யக்கூட, நாமும் செய்யலாமே, இதை வேதம் தடை செய்யவில்லையே, இதை செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லவில்லையே, எனவே நாம் இதை செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் ஒரு நேர்மையான கேள்வி வரலாம் அருமையானவர்களே. ஆனால் ஆராதனை என்று வருகின்ற பொழுது தேவன் எவைகளை கட்டளையிட்டு இருக்கின்றாரோ அவைகளை மாத்திரம்தான் என்ன செய்ய முடியுமே என்றால் இந்த ஆராதனையில் செய்ய முடியுமே தவிர, நம்முடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் இது சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் ஏன் நாம் என்ன செய்ய முடியாது என்றால் ஆராதனையில் நாம் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த ஆராதனை யாருக்கு என்றால் அவர் ஒருவருக்கே. அவர் விரும்புகின்ற ஆராதனையை நாம் செலுத்தும்படியாக அவர் நம்மிடத்தில் விரும்புகின்றவராக இருக்கின்றார். எடுத்தவள் எனக்கா வாசியுங்கள். உபாகமம் 12ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வருகின்றார்கள். இப்பொழுது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளாக செல்ல இருக்கின்றார்கள். செல்வதற்கு முன்பாக மோசையின் மூலமாக தேவன் ஒரு கட்டளை அவர்களுக்கு கொடுக்கின்றார். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வசனங்கள். உபாகமம் 12 29 முதல் 32 வசனங்கள். நீ சுதந்தரிக்க போகிறதும் தேசத்தின் ஜாதிகள் அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி எச்சரிக்கையாயிரு. நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ செல்லுகின்ற இடத்தில் இருக்கின்ற மக்கள் தேவனை அவர்கள் ஆராதிக்கின்றார்கள் ஒரு வழியாக, இப்படியாக நானும் ஆராதிப்பேன், இது நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நீ சொல்லாமலும் கவனமாக இரு. தொடர்ந்து வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக, கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து சுட்டரித்தார்களே, நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனோடே ஒன்றும் கூட்டவும் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். எனவே ஆராதனை என்று வருகின்ற பொழுது நீ எப்படிதான் என்னை ஆராதிக்க வேண்டுமே என்றால், நான் உனக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கின்றேனோ அதை மாத்திரம்தான் நீ என்ன செய்யலாமே என்றால் ஆராதனையில் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் பல இடங்களில் தெளிவாக சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க. எனவே அருமையானவர்களே, ஆராதனை என்று வருகின்ற பொழுது நம்முடைய சபையினுடைய சிறப்பு என்னவென்று நீங்கள் கேட்பீர்களே என்றால், நம்முடைய சபை ஆராதனை என்று வருகின்ற பொழுது தேவன் எவைகளை தன்னுடைய வேதத்தில் அவர்கள் அனுமதித்திருக்கின்றாரோ அல்லது எவைகளை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றாரோ அவைகளை மாத்திரம்தான் நாம் என்ன செய்வோமே என்றால் இந்த ஆராதனையில் செய்வோமே தவிர வேறு ஒன்றையும் நாம் என்ன செய்ய மாட்டோமே என்றால் ஆராதனையில் நாம் செய்ய மாட்டோம். அப்படி என்றால் உங்களுக்கு கேள்வி, இப்பொழுது எவைகளை நாம் செய்யலாம்? நான் சுருக்கமாக நான் சொல்லிவிடுகின்றேன், நேரமில்லை எனக்கு அதனுடைய வேத பகுதியை காட்டுவதற்கு. ஒன்று, தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் வாசிப்பது. இரண்டு, அந்த வார்த்தையை வியாக்கியானம் செய்வது, அப்படி என்றால் செய்தி கொடுப்பது. மூன்றாவதாக தேவனை நோக்கி நாம் ஜெபிப்பது. நான்காவதாக நம்முடைய அந்த ஜெபத்தை அல்லது தேவனுடைய துதியை நாம் பாடல்கள் மூலமாக பாடுவது. ஐந்தாவதாக தேவனுக்கு நாம் கொடுக்கின்ற காணிக்கை. ஆறாவதாக திருவிருந்து. ஏழாவதாக ஞானஸ்தானம். இவைகள் தான், இந்த 7 அங்கங்களும் தான் பொதுவாக திருச்சபையில் செய்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை. எனவே இந்த காரியங்கள் தான் ஆராதனையில் இருக்குமே தவிர இதை தவிர வேறு ஒன்றும் எங்கே இருக்காது, ஆராதனைக்குள்ளாக இருக்காது. எனவே நம்முடைய சபையை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், இந்த பைபிள் பிரஸ்பிட்டேரியன் சபையினுடைய தனித்துவம் என்ன என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது, ஆராதனை என்று வருகின்ற பொழுது இந்த ஆராதனையில் எதைத்தான் செய்வோமே என்றால் தேவன் எவைகளை தன்னுடைய வார்த்தையில் கட்டளை கொடுத்திருக்கின்றாரோ, எவைகளை செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றாரோ அவைகளை மாத்திரம்தான் நாம் என்ன செய்வோமே என்றால் ஆராதனையில் நாம் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இப்பொழுது 24வது வசனத்தில் சொல்கின்றார், தேவனை ஆராதிக்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் உண்மை என்றால் இந்த வேதம்தான் உண்மை இல்லையா? யோவான் 17:17 என்ன சொல்கின்றது?
உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்க. எனவே இந்த வேதத்தின்படி நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு ஆராதனை ஏறெடுக்கின்றது. நம்முடைய வாயில் இருந்தல்ல. ஆராதனை என்று வருகின்ற பொழுது அந்த ஆராதனையானது எங்கே இருந்து வர வேண்டும்? நம்முடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே எவைகளை தேவன் அனுமதித்திருக்கின்றாரோ அவைகளை மாத்திரம் நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு நேராக ஏறெடுப்பதுதான் உண்மையான ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சங்கீதக்காரர் 103வது சங்கீதத்தில் 1வது வசனம் 2வது வசனம் என்ன சொல்வார்? நாம் தினமும் ஒவ்வொரு ஆராதனையும் நாம் சொல்கின்றது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. யார்? என்னுடைய வாய் அல்ல, என்னுடைய ஆத்துமாவே. அந்த துதி எங்கே இருந்து வர வேண்டும்? என்னுடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும். அப்படி என்றால் நாம் ஒரு பாடலை பாடுகின்றோமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அந்த பாடலுடைய கருத்து என்ன, அது தேவனை எப்படி போல்கிறது என்று சொல்லிக்கொண்டு கருத்தை உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு நேராக ஆராதனையை ஏறெடுக்க வேண்டும். நாம் ஜெபிக்கின்ற பொழுதும் நாம் அதை ஜனித்தவர்களாய் நம்முடைய இருதயத்திலிருந்து அது வர வேண்டும். இது ஒரு எளிதான காரியம் கிடையாது. பேசுவதற்கு எளிது, ஆனால் நடைமுறையில் அது ஒரு எளிதான காரியம் கிடையவே கிடையாது. எனவே ஆராதனை என்று வருகின்ற பொழுது அது ஒரு எளிதான காரியமே கிடையாது. உண்மையான ஆராதனை, தேவன் விரும்புகின்ற ஆராதனை என்னவென்றால் அது மிகவும் கஷ்டமான ஒன்று. நாம் எப்படி ஆராதிக்க வேண்டுமே என்றால் வேதம் சொல்லி இருக்கின்றபடி நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு நேராக ஆராதனை ஏறெடுக்க வேண்டும். எனவே எப்படி தேவனை ஆராதிப்பது என்பதை நான் இதோடு முடிக்கின்றேன். அருமையானவர்களே, நாம் எப்படி தான் ஆராதிக்க வேண்டுமே என்றால் இந்த வேதம் என்ன சொல்கின்றதோ அதன்படி நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு நேராக நாம் ஆராதனையை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடி மூன்றாவதாக, யார் மூலமாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும்? த்ரூ ஹூம் டு வர்ஷிப் ஹிம். திரியேக தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். இப்பொழுது அவரை எப்படி, யார் மூலமாக நாம் ஆராதிக்க வேண்டும் என்பது இதுதான் மிகவும் முக்கியம். அருமையானவர்களே, பாருங்கள், அவள் அந்த கேள்வியை கேட்கின்றாள். ஏனென்றால் அவளுக்கு நன்றாக தெரியும் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கின்றார்கள், எங்கே ஆராதிக்கின்றார்கள் தேவனை. அவர்கள் எருசலேமில் தேவனை ஆராதிக்கின்றார்கள். எனவே அவள் இப்பொழுது கேட்கின்றாள், நாங்கள் எங்கே ஆராதிக்க வேண்டும்? நீங்கள் எருசலேமில் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள், நாங்கள் கெரிசி மலையில் நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆனால் எங்கே உண்மையில் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவள் என்ன செய்கின்றாளே என்றால் அவள் கேட்கின்றாள். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் அவள் பதில் கொடுக்கின்றார். என்ன பதில் என்றால் 21வது வசனத்தை வாசிக்கின்றேன். ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இதுவரைக்கும் ஒன்றை செய்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது ஒன்று வர இருக்கின்றது. அது என்னவென்றால் நீங்கள் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர இருக்கின்றது. அடுத்து 24வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 23ஐ நாம் வாசிக்கின்ற பொழுது 23, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இப்பொழுது ஸ்ரீயிடத்தில் சொல்கின்றார், பார், இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றை ஆராதித்து வந்தீர்கள். அது யார்தான் உண்மையாய் ஆராதித்தார்கள்? யூத மக்கள் தான். ஏனென்றால் அவர்களுக்கு தான் வேதம் இருக்கின்றது. ஆனால் ஒரு நேரம் வருகின்றது, அதற்கு பின்பு நீ எங்கே ஆராதிப்பாய் என்பது முக்கியமல்ல, நீ எப்படி ஆராதிக்கின்றாய் என்பது முக்கியம். அப்படி என்றால் இப்பொழுது கேள்வி, இதுவரைக்கும் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? எருசலேமில் அவர்கள் தேவனை ஆராதித்திருக்கின்றார்கள். எருசலேமில் தேவனை ஆராதிக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி ஆராதித்திருக்கின்றார்கள்? அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் தேவனை ஆராதித்திருக்கின்றார்கள். பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரம் எதை காட்டுகின்றது? எனக்கு அதிக நேரம் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு டாபிக். பழைய ஏற்பாடு யாத்ராகமத்தை நான் வாசிக்கின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக இந்த இஸ்ரவேல் மக்கள் வர முடியுமா என்றால் வர முடியாது. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த தலத்தில், மகா பரிசுத்த தலத்தில் தான் தேவன் இருக்கின்றார். ஆனால் இந்த மக்கள் என்ன செய்ய முடியாது என்றால் அவரிடத்தில் செல்ல முடியாது. யார் மூலமாக தான் செல்ல முடியுமே என்றால் பலியை செலுத்தி அந்த பிரதான ஆசாரியன் மூலமாக தான் அவர்கள் என்ன செய்ய முடியுமே என்றால் மகா பரிசுத்த தலத்துக்குள்ள தேவனிடத்தில் அவர்கள் செல்ல முடியும். பாருங்கள், இது எதை காண்பிக்கின்றது? அந்த ஆசரிப்பு கூடாரம் எதை காண்பிக்கின்றது? இந்த பலிகள் எவைகளை காண்பிக்கின்றன? இவைகள் அனைத்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய நபரை அல்லது அவருடைய கிரியையை
காண்பிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துடைய 11, 12 வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அது ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆலயமாக இருந்தாலும் சரி, அது யாரை காண்பிக்கின்றது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படி என்றால் ஒருவன் எப்படிதான் பிதாவினிடத்தில் செல்ல முடியுமே என்றால் மத்தியஸ்தராக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் என்ன செய்ய முடியுமே என்றால் அவன் பிதாவினிடத்தில் சொல்ல முடியும். எனவே ஒருவன் எப்படிதான் தேவனை ஆராதிக்க முடியுமே என்றால், திரியேக தேவனை ஆராதிக்க முடியுமே என்றால், நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் என்ன செய்ய முடியுமே என்றால் அவன் ஆராதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்ற அருமையானவர்களே, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்துடைய 18 முதல் 21 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். யோவான் 2ஆம் அதிகாரத்துடைய 18 முதல் 21. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, அதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷமாய் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எனவே தான் நாம் பாடுவோம். என்ன பாடுவோம்? தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே என்று சொல்லிக்கொண்டு, இந்த ஆலயம் அல்லது ஆசரிப்பு கூடாரம் யாரை காண்பிக்கிறது என்றால், அல்லது இந்த பலிகள் பிரதான ஆசாரியர் யாரை காண்பிக்கிறது என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கின்றது. எனவே ஆராதனை துரியேக தேவனுக்கு செலுத்துகின்ற ஆராதனை யார் மூலமாக என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கவனமாக கவனித்திருப்பீர்கள் என்றால் 3 பாடலை பாடினார்கள். அந்த 3 பாடலும் யாரை மகிமைப்படுத்துகின்றதாக இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக இருந்தது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் தேவனை நாம் ஆராதிக்க முடியும். வேறு எந்த விதத்திலும் நாம் என்ன செய்ய முடியாது என்றால் தேவனை நாம் ஆராதிக்க முடியவே முடியாது. எனவே ஆராதனை என்று வருகின்ற பொழுது நாம் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற வண்ணமாக நம்முடைய சென்ட்ராலிட்டி ஆஃப் கிரைஸ்ட் இன் வர்ஷிப் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய தலைப்பு இருக்கின்றது. எதன் மூலமாக, எதன் மத்தியஸ்தன் மூலமாக என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரத்துடைய 6வது வசனம் என்ன சொல்கின்றது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டுமே என்றால், தேவனை ஆராதிக்க வேண்டுமே என்றால், நமக்கு மத்தியஸ்தராக இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் தேவனை ஆராதிக்க முடியும், அவரிடத்தில் வர முடியும். அருமையானவர்களே, எனக்காக ஒரு வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம். நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாம் எதை செய்தாலும் யார் மூலமாக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, எனவே ஆராதனை யார் மூலமாக? யார் மூலமாக என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. யார் மையமாக இருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கின்றார். சில வேளைகளில் நீங்கள் சிலர் சொல்வதை கேட்கலாம், பரிசுத்த ஆவியானவர் தானே எல்லாவற்றையும் செய்கின்றார், எனவே நாம் அவரை தானே போற்ற வேண்டும், அவரை தானே நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் என்ன? யோவான் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை யாராவது வாசியுங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னையும் மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் என்ன? நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு கொடுக்கின்ற கிருபை. அருமையானவர்களை மறந்து போகக்கூடாது. எனவே ஆராதனையுடைய மையமாக யார் இருக்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஏனென்றால் அவரே அல்லாமல்
நாம் பிதாவினிடத்தில் சொல்ல முடியாது. நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். எனவே அவர் மூலமாக தான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் பிதாவினிடத்தில் சொல்ல முடியும். நாம் ஏன் திருவிருந்தை நாம் ஆசரிக்கின்றோம்? நாம் என்ன நினைவு கூறுகின்றோம் திருவிருந்தில்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்ததை. எனவே அருமையானவர்களே, ஒரு பகுதியை நான் உங்களுக்கு எனக்கு நேரமாகிவிட்டது, நான் 5 நிமிடம் கூட எடுத்து விட்டேன். வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 14 வசனங்கள். பரலோகத்தில் ஒரு காட்சி காண்பிக்கப்படுகின்றது யோவானுக்கு. அங்கு யார் மூலமாக என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் தேவனை ஆராதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. எனவே நான் முடிக்கின்றேன். நம்முடைய ஆராதனையுடைய மையமாக யார் இருக்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எனவே நம்முடைய பிபி திருச்சபையினுடைய இந்த ஆராதனையுடைய சிறப்பு என்ன, இந்த ஆராதனையுடைய தனித்துவம் என்ன, மற்ற சபைகளை விட இதில் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்றால் 4 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, நம்முடைய ஆராதனையானது திரியேக தேவன் ஒருவருக்கே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஒருவருக்கே நம்முடைய ஆராதனை. நம்முடைய ஆராதனை யார் மூலமாக என்றால் மத்தியஸ்தராக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரம்தான் ஆராதனை. அந்த ஆராதனை எப்படிதான் இருக்க வேண்டுமே என்றால், இந்த வேதம் நமக்கு என்ன சொல்கின்றதோ, தேவன் நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கின்றாரோ அதனுடைய அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். எப்படி ஆராதிக்க வேண்டுமே என்றால் நம்முடைய இருதயத்திலிருந்து அவருக்கு நேராக நம்முடைய ஆராதனை ஏறெடுக்க வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகின்ற உண்மையான ஆராதனை. அவனமாக இந்த திருச்சபையில் முடிந்த அளவுக்கு நாம் செய்து கொண்டு வருகின்றோம். ஏன் இந்த திருச்சபையில் சில காரியங்களை நாம் அனுமதிப்பதில்லை, ஏன் அவைகளை நாம் செய்வதில்லை என்றால் இதுதான் காரணம் அருமையானவர்களே. ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை, அவரை எப்படிதான் ஆராதிக்க முடியுமே என்றால் அவர் நமக்கு எவைகளை கட்டளையிட்டிருக்கின்றாரோ அவைகள் மூலமாக மாத்திரம்தான் என்ன செய்ய முடியுமே என்றால் தேவனை நாம் ஆராதிக்க முடியும். அவனமாக நாம் முடிந்த அளவுக்கு தேவனை ஆராய்ச்சி கொண்டு வருகின்றோம். நாம் தொடர்ந்து இவண்ணமாக நம்முடைய தேவனை, திரியேக தேவனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய வேதத்தினுடைய சத்தியத்தின்படி நம்முடைய இருதயத்திலிருந்து நம்முடைய ஆராதனைகளை நாம் ஏறெடுப்போம். தேவன் அந்த ஆராதனையை அங்கீகரிக்கின்றவராக, அந்த ஆராதனையை விரும்புகின்றவராக இருக்கின்றார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கின்றீர். அவனமாக கர்த்தாவே, இந்த திருச்சபையானது தொடர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை ஆராதிக்கின்ற ஒரு திருச்சபையாய், வேதத்தினுடைய சத்தியத்தின்படி உம்மை ஆராதிக்கின்றதாய், எங்களுடைய இருதயத்திலிருந்து உமக்கு நேராக ஆராதனை எடுக்கின்ற ஒரு திருச்சபையாய் தொடர்ந்து இருப்பதற்கு நீதாமே கிருபை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களே உம்முடைய சமூகத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன்.